எந்த ஒரு விஷயமே நம்ம இப்போ போராடாம நம்மளுக்கு வெற்றி கிடையாது. அந்த ஒரு போராட்டத்துக்கு ஊந்துதல் கொடுக்கறது இந்த சனியோட இது மற்ற கிரகங்களோட சேரும்போது அந்த வலுவான ஒரு நிலையில இருக்கும்போதும் அந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 7.5 சனியில தான் எனக்கு 7.5 சனியா அப்படின்னா பயப்படுவாங்க. அந்த 7.5 சனியில தான் பார்த்தா அவங்க கல்யாணமே அப்பதான் அவங்களுக்கு கூடியது. சனி அதிகாரமா இருக்கிறவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சிலர் ஜென்ரலா ஒரு சில வேலைகள் செய்யறதுக்கு தயங்குவாங்க. அந்த மாதிரி வேலைகள் கூட இவங்க கூச்சமே இல்லாம போய் செய்துட்டு வந்து அவங்கள ஈஸியா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாமே முடிவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெயர்களா இருக்கு. அஞ்சலி, வினோதினி, அமராவதி, அமரன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா சனியோட பெயர்களா சுரேஷ், இந்த மாதிரி பெயர்கள் இது எல்லாமும் சனியோட ஆதிக்கம். ஸ்ரீவராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜநாடி முறைப்படி சனிக்கான மகத்துவம் என்ன, ஒருவருடைய ஜாதகத்துல சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க ராஜநாடி தீபா குமரன் அவர்கள். மேம் வணக்கம். வாராகி டிவிக்கு வணக்கம். எங்களுக்கு குரு பார்த்திபன் சார் நன்றி. இப்போ ஒரு ஜாதகத்துல சனியை வச்சுதான் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சனி அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு கிரகமா தான் மக்கள் மனசுல இருக்கு. இதுல இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனின்னு இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க. பொதுவா சனிங்கிற கிரகத்தினுடைய மகத்துவம் என்ன, அது எந்த இடத்துல இருந்தா ஒருத்தருக்கு வெற்றி இருக்கு, அதனால வரக்கூடிய நோய்கள் துன்பங்கள் என்னெல்லாம் மாதிரி இருக்கும்? ஜென்ரலா பாத்தீங்கன்னா சனி அப்படின்னாலே தொழில், அதுதான் பேசிக். எந்த ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ 3 வேளை ஜீவனம் வேணும், அந்த சாப்பாடு வேணும். இந்த சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு காரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சனி தான் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். சனி அப்படின்னும் பொழுது பல நிலைகள்ல அது ஒரு உச்சமா இருந்தாலோ இல்ல நீச்சமா இருந்தாலோ அதிகாரம் பெற்று இருக்கும் பொழுது அதை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜ் எதுவுமே இல்லை, ஒரு உச்சம் விளிம்பு இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜுமே இல்லை அப்படின்னா அவங்க வருவாங்க, ஏதோ சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க லைஃப் அப்படி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான அதிகாரத்துவம் பெறும்போது ஒருத்தருக்கு சனி ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஒரு மகரத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி எங்கேயுமே நல்லா தெரியும். அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வச்சும் நம்ம சொல்ல முடியும். அதாவது சனியோட வீட்லயே சனி பிளேஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க சொல்றீங்களா? அதே மாதிரி சனி ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது, விளிம்புல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஸ்பெஷல் நாங்க அதிகார கிரகங்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி அதிகாரத்துவம் பெறும்பொழுது அதோடைய முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. அப்ப அவங்க வீட்டுல பார்க்கும்போது ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு சாமான்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போதே சரி இவங்களுக்கு சனி ஆதிக்கம் இருக்கும். அவங்க வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க. ஆனா எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா மெதுவா செய்வாங்க. அவங்களுடைய தன்மையை பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா செயல்படுவாங்க, சுறுப்பா இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு லேசினஸா இருப்பாங்க. எந்த ஒரு செயல் எடுக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும், மெதுவா நிதானிச்சு செய்வாங்க அந்த மாதிரி. ஏன்னா சனின்ற கிரகம் மெதுவா நகரக்கூடிய கிரகம். அதே மாதிரிதான் இவங்களுடைய கேரக்டரும் பார்க்கும்போது இது. ஆனா அதோடைய பலன்கள்னு பார்க்கும்போது வச்சு நிதானமா நிறைய செய்யும். ஏன்னா அது ஒரு கிரக ஒரு கட்டத்துல இருக்கு அப்படின்றதே 2.5 வருஷம் இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்குண்டான பலனை பொறுமையா நிதானமா இருந்து இதுவாரு. இதே ஒரு சந்திரன் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு 2 நாள்ல அந்த ஒரு இது முடிஞ்சிடும். அதே சனி அந்த இடத்துல உட்காருது. இப்ப சனி சுக்கிரனை பார்க்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு 2.5 வருஷம் அவருக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை தரும். அப்ப அந்த இடத்துல அவர் நல்ல ஒரு பொசிஷன்ல வரும். இப்ப சனி சுக்கிரன் உங்களுக்கு சேர்ந்திருக்கா, நீங்க உடனே வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறீங்களா, உடனே கல்யாணம் அமையும். உங்களுக்கு பணம் எதனா வர வேண்டியது இருக்கா, உடனே உங்களுக்கு கையில வரும். இப்ப அதுக்கு உண்டான நீங்க ஒரு பேஸ நீங்க போடுறீங்க. இப்ப இந்த ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்துடுவீங்க. இந்த 2.5 வருஷம் அப்படின்ற அந்த டைம் பீரியட் பார்க்கும்போது இப்போ ஒரே ஒரு நாள் நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா அது அன்னியோட முடிஞ்சும். அதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லே நம்ம வாங்குறோம் அப்படின்ற ஒரு பொசிஷன் வரணும் அப்படின்னா
அதுக்கு அந்த சனியோட ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் நம்மளால இப்ப இந்த சனி அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா அவங்க வந்து பிசினஸ், தொழில், மத்தபடி எல்லாத்துலயும் அவங்களால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த 12 கட்டத்துல? சனி வந்து ஒரு அதிகாரம் பெறுது அப்படின்றது வந்து ஆட்சின்றது வந்து உங்களுக்கு மகரம், கும்பம், அதே மாதிரி மேஷம், துலாம், இதுல எல்லாம் இருக்கும்பொழுது அதிகாரமாகுது. அதே மாதிரி விளிம்புல வரும்பொழுது அதிகாரமாகுது. இந்த மாதிரி ராகுக்கு என்ன அது பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. ஓகே, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர் கொடுக்குது அப்படின்றது. எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து இப்போ போராடாம நம்மளுக்கு வந்து வெற்றி கிடையாது. அந்த ஒரு போராட்டத்துக்கு வந்து ஊந்துதல் கொடுக்கறது இந்த சனியோட இது வந்து மற்ற கிரகங்களோட சேரும்பொழுது அந்த வலுவான ஒரு நிலையில இருக்கும்பொழுதும் அந்த விஷயம் நடக்குது. அது லாங் டேர்ம்ல வரும்போது சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 7.5 சனியில தான் வந்து எனக்கு 7.5 சனியா அப்படின்னா பயப்படுவாங்க. அந்த 7.5 சனியில தான் பார்த்தா அவங்க கல்யாணமே அப்பதான் அவங்களுக்கு கூடியிருக்கும். அவங்க கல்யாணம் நடக்கும் அந்த டைம்ல தான் வந்து வீடு வாங்குவாங்க. நீங்க யார பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய வீடு வாங்குறது அப்படின்றது பார்த்தாங்கன்னா அந்த 7.5 சனியில மட்டும்தான் வாங்க முடியும் அவங்களால. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான சோர்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த எண்ணமும் உருவாகும், அதுக்குண்டான செயல்பாடுகளையும் அவங்க வந்து இது இறங்கி செய்வாங்க. அதோட நெகட்டிவ்னு நம்ம பார்க்கும்போது என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியும். அந்த நேரத்துல வந்து அவங்கள ஓடுன்ட்டு அந்த வெற்றியை நோக்கி ஓட்டுறதுக்கான ஓட்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வுன்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கவனிச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து சரியான ஒரு நேரமான சாப்பாடு இருக்காது. பிளேஸுக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த டைம் டியூரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அலைச்சல்ல வந்து ஓய்வு எடுக்க மாட்டாங்க. அந்த ஓய்வை வந்து அவங்க அதாவது ரெஸ்ட் கம்மியா எடுத்துட்டு நிறைய உழைப்புன்னு ஓடிட்டே இருப்பாங்க டைம் பார்க்காம. இவங்கெல்லாம் வந்து சனி இந்த அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய மக்கள். சரி, இவங்க எந்த மாதிரி தொழில்கள் பண்ணுவாங்க, இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் கையாளுவாங்க? ஜென்ரலா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய இரும்பு பொருட்கள் இருக்கும். எந்த இடத்துல எல்லாம் அந்த இரும்பு பொருட்கள் அதிகமா இருக்கு, இவங்க போய் வாங்குறதே பாத்தீங்கன்னா கூட ஒரு கட்டில் வாங்கலான்னு போவாங்க, நேரா போய் இரும்பு கட்டில் தான் வாங்குவாங்க. ஒரு வுட்டு இது பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு இரும்பு கட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இரும்பு பாத்திரங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டுல கொல்லையில பாத்தீங்கன்னா இந்த பழைய பொருட்கள் பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கும் பொழுதுதான் வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்களும் வந்து இருக்கும். அதாவது அந்த காலத்து பொருள் குடும்ப வாரியா வந்து பாட்டி கொடுத்தது, கொள்ளு பாட்டி கொடுத்தது சொல்லி அதை கொடுக்க மனசு இல்லாம அப்படியே சேர்த்தே வச்சிருப்பாங்க. நிறைய விஷயத்த கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி நல்லா தெரியும். அதோடைய இது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சனி ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து அதுல ஒரு செழுமை தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏன்னா அந்த பொருட்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு மந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது கிளியர் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃபும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும். ஆரோக்கிய லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு? இவங்க எப்பல இருந்து இதுக்கு கேர்ஃபுல்லா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சனியை வந்து முடவன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கிரகம் ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி. ஜென்ரலா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது 40-50 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த கால் வலி வருதுன்றது, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் ஃபேக்டர் தான். வயசானவங்க, சனி வந்து நிதானமான கிரகம், வயசு, அதனால வந்து ஏஜ், அதனால வந்து அந்த விஷயத்த நம்ம சொல்றோம். ஆனாலும் அந்த சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப பாரு கால்ல தான் அடிபடும். ஆனா அதே சமயம் அந்த கால்ல அடிபட்டுச்சு அப்படின்னா கூட அதுக்கடுத்து அவங்க முயற்சிகள் வந்து அது தொடர்ந்து விழாம எந்திரிச்சு நடக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து இந்த வெற்றிகளும். நோய்கள் சொல்லிட்டீங்களா, எந்த மாதிரி? அந்த மூட்டு வலி, இதை தாண்டி சித்தப்பிரமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். எலும்புகள், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எலும்பு வலி, எலும்பு உடையிறது, பிராக்சர்லாம் நடக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து ராகுவோட கேதுவோட இந்த மாதிரி கோச்சாரங்கள்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிபடுறது வந்து அந்த எலும்புகள்ல அடிபடுறது, கால்ல அடிபடுறது, இதுதான் வந்து முக்கியமா இருக்கு. அந்த சனியோட புதன் சேருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனைகள் நிறைய இருக்கும்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த அடிபடுறது. இப்ப சனி தனிச்சு இருக்கு ஒரு வீட்டுல அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும்? சனி வந்து தனிச்சு இருக்கு அப்படின்னும் போது வேற எந்த கிரகங்களுமே வந்து இணைவிலையும் இல்லை, எதுலையுமே இல்லை அப்படின்னும் அது இருக்கக்கூடிய வீட்டை வச்சு நம்ம வந்து அதை கணிக்கலாம். நம்ம இப்ப வந்து அதோடைய ஆட்சி வீட்டிலேயே இருக்கு, இல்ல உச்சமா இருக்கு, அதிகாரத்துவம்ல இருக்கு அப்படின்னும் போது அதோடைய பாதிப்புகள் இருக்கும். இப்ப மேஷத்துல இருக்கு அப்படின்னும் போது அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எப்பவுமே ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஊனத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா கூட நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிறக்கும் போது நல்லா ஒரு இதுவாக தான் இருப்பாங்க, ஒரு சர்டன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா காலில் வந்து அடிபட்டு அவங்க ஹேண்டிகேப்ட் ஆயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 7.5 சனியில தான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்னு இருக்கீங்க. அந்த சனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல அந்த சனி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிற இடத்த வச்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னு இருக்கீங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க பழைய பொருளே வேண்டாம், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எவ்வளவு நம்ம அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சனி அதிகாரமா இருக்கிறவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சிலர் வந்து ஜென்ரலா ஒரு சில வேலைகள் செய்யறதுக்கு வந்து தயங்குவாங்க. அந்த மாதிரி வேலைகள் கூட இவங்க வந்து கூச்சமே இல்லாம போய் செய்துட்டு வந்துருவாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி இந்த மாதிரி இருக்கிறவங்கள செய்யறது, ஒரு பிசுபிசுப்பு தன்மை, ஆயில் கிரீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா வந்து எந்த ஒரு இதுவுமே இவங்க வந்து ஒரு வேலைக்கான ஒரு அசிங்கமோ இதுவோ இருக்காது. கீழ்த்தர வேலைகளா இருந்தாலும் செய்வாங்க. அதே இது வந்து அவங்களுடைய வேலைகளும் வந்து தூய்மையா இருக்கும், நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமும் இருக்கும். இப்ப ராஜநாடி முறைப்படி பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பெயர் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து இந்த சனியுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க? அவங்கள வந்து ஈஸியா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாமே முடிவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெயர்களா இருக்கும். அஞ்சலி, வினோதினி, அதுக்கப்புறம் வந்து அமராவதி, அமரன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து சனியோட பெயர்களா வந்து சுரேஷ், இந்த மாதிரி பெயர்கள் இது எல்லாமும் வந்து சனியோட ஆதிக்கம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சனியை பத்தின ஒரு தெளிவான விளக்கம். இந்த பதிவும் வந்து ஒரு எல்லாருக்குமே பயனுள்ள பதிவா தான் இருந்திருக்கு. ஸோ ஹாரோஸ்கோப்ல சனியோட பிளேஸ்மெண்ட்டை வச்சே வந்து அவங்களுடைய இயல்புகளும் அவங்களுடைய தின வாழ்க்கையில உபயோகப்படுத்துற விஷயங்களை வச்சே வந்து ஈஸியா இவங்க சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும்னு அழகான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் மேடம் உங்களை. நன்றி. நன்றி.